ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷியா லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாருனா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சா தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் தென் வந்து ஆன் டைமில் வரும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தம்பி ஒய்ஃப்காக நான் தாங்க சமையல் பண்ணேன். தம்பி ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தம்பியோட அக்கா தங்கச்சி வந்து சமையல் பண்ணி போடணும். அதனால சரி நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரேடி பிரியாணி பண்ணலாம். 2 கிலோ பிரியாணி பண்ணியிருந்தேன். எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா நல்லா பிரியாணி பண்ணுவார். அவர் கைட் பண்ண பாருங்கள், பொலன்னு இருக்கும். கறி வந்து பிய்யாமல் கொள்ளாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இதெல்லாம் வந்து அப்பா சொல்ல வந்து நான் செஞ்சனால தான் இது பர்ஃபெக்டாக வந்துச்சு. உங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி தம்பி வீட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சமைச்சு போடுவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 கிலோ பிரியாணி பண்ணிடுறேன். அந்த வந்து வெங்காய பச்சடி வந்து கேரட்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம், உப்பு போட்டு தயிர் போட்டு இது பண்ணியிருந்தேன். இது முட்டை அவிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து கத்திரிக்காய் கிரேவி. இது வந்து எங்கள் அப்பா தான் ஸ்பெஷல். எங்கள் அப்பா வந்து அவ்வளோ சூப்பராக செய்வார். எண்ணெய் கத்திரிக்காய் எங்கள் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். கத்திரிக்காய் எல்லாம் வந்து முழுசாக போட்டிருப்பாரு. நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணால் இது கண்டிப்பாக வராது. அப்பா பண்ணால் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பிரியாணி எப்படி கற்றுக்கிட்டோனோ அதை மாதிரி அப்பா கிட்ட இதையும் கற்றுக்குறேன். அண்ணன் வந்து அவங்களுக்கு வந்து பிரியாணி, முட்டை, வெங்காய பச்சடி, கத்திரிக்காய்லாம் போட்டு கொடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டோம். அவங்க வந்து வீடியோ எடுத்தாலும் வைக்கப்பட்டாங்க. ஓகே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சரி எல்லாத்துக்கும் போட்டு தான் என்னோடய பையன், ஹஸ்பண்டு, அப்பா, அம்மா, தம்பி, அக்கா பசங்க 2 பேர், அக்கா வீட்டுக்காரரு, நாங்கள் எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சமையல் பண்ணி எல்லாருக்கும் பரிமாறும்போது அது ஒரு தனி சந்தோஷம். அதுவும் இன்றைக்கி வந்தது நல்லா வந்துருந்தாங்க. அக்கா போய் சூப்பராக இருக்குது சித்தி அப்படின்னாங்க. நானே திருப்பி அந்த பிரியாணி பார்க்குறேன். நம்ம இந்த அளவுக்கு வந்து 2 கிலோ வந்து செய்ய நல்லபடியாக கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் மீந்தது. இது வந்து நாங்கள் சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து வச்சுப்போம். சரி இதோட ரொம்ப வெயில் அடிச்சு, சரி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலான்ட்டு ஒரு பாக்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கி இதுதான் வாங்கினது, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். என் தம்பி ஒய்ஃப்க்கு கொடுத்து 40 நாள் கடமையை முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் பாய்.